பிரபஞ்சம் தாண்டிய விசித்திர இணைப்பு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், கனெக்டட் அக்ராஸ் த யூனிவர்ஸ். வணக்கம், நான் சௌமியா. அண்ட் பிரபஞ்சத்தை கடந்த தகவல் தொடர்பு. நம்ம ஏற்கனவே E91 புரோட்டோகால் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். அந்த E91 புரோட்டோகால் வந்து குவாண்டம் சிக்கலின் மூலமாக, அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமாக ஒற்றை துகளை இரண்டாக பிளவுபடுத்தி அதன் மூலமாக குவாண்டம் சிக்கலால் பிணைப்பை ஏற்படுத்தி இரு வெவ்வேறு நபருக்கு, அதாவது அனுப்புனர் மற்றும் பெறுநருக்கு ஒரே நேரத்தில் ரகசிய சாவியை இருவருக்குமே பாதுகாப்பாக பரிமாறுவதற்காக இந்த E91 புரோட்டோகால் நெறிமுறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்ன, இதில் எப்படி வந்து அந்த ஒற்றை ஒளித்துகள்கள் இரண்டாக பிளவுபடுத்தப்பட்டு அது குவாண்டம் சிக்கலில் இணைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதற்காக பயன்படுத்தக்கூடிய முறை தான் வந்து ஸ்பான்டேனியஸ் பேராமெட்ரிக் டவுன் கன்வர்ஷன். இந்த முறையின் அடிப்படையில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒற்றை ஒளித்துகள் வந்து குறைந்த ஆற்றல் கொண்ட ஒளித்துகள்களாக இரண்டாக பிளவுபடுத்தப்படும். இப்போ இதற்காக பயன்படுத்தக்கூடிய படிகம் வந்து பீட்டா பேரியம் போரேட். நம்ம ஏற்கனவே BB84, அதாவது குவாண்டம் என்கிரிப்ஷனில் ஒரு படிகம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த படிகத்தோட பேர் வந்து லித்தியம் நியோபேட். அதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பாக்கால் விளைவின் அடிப்படையில் ஒளித்துகள்களின் மூலமாக தகவல் எடுத்து செல்வதற்காக துருவமயமாக்கல் தன்மையெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த படிகத்துக்கு தான் இருக்கும். அதே போன்று இந்த குவாண்டம் சிக்கல்லையும் பயன்படுத்தக்கூடிய இந்த படிகத்தோட பெயர் வந்து பீட்டா பேரியம் போரேட். இது மிக முக்கியமான ஒன்று. இதன் வழியாக அந்த லேசர் ஒளி வந்து செலுத்தப்படக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த ஃபோட்டான் ஒளித்துகள் என்னவாக மாறும் அப்படின்னா, குறைந்த ஆற்றல் கொண்ட இரட்டை ஒளித்துகள்களாக இது வந்து பிளவுபடும். இப்படி பிளவுபடக்கூடிய இந்த இரண்டு குறைந்த ஆற்றல் கொண்ட ஒளித்துகள்களுமே வந்து குவாண்டம் சிக்கல், அதாவது என்டாங்கிள் ஆகும். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டோட விளைவோட அடிப்படையில் இப்படி பிணைக்கப்படக்கூடிய இந்த இரண்டு குறைந்த ஆற்றல் கொண்ட ஒளித்துகள்களும் அதாவது சுழற்சி மற்றும் துருவமயமாக்கல் அடிப்படையில், இந்த இரண்டு அடிப்படையில் வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இரண்டு ஒளித்துகள்கள் ஒன்று நேருக்கு நேராக இருக்கலாம், சமமாக இருக்கலாம், அல்லது எதிரெதிர் திசையில் வந்து இருக்கலாம். இப்படி வந்து ஒளித்துகள்கள் குவாண்டம் சிக்கலால் பிணைக்கப்பட்டு தகவல் எடுத்து செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். அடுத்து தகவலை வந்து அனுப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று நெறிமுறை தான் இந்த E91 நெறிமுறை. இதன் மூலமாக எப்படி வந்து தகவல் அனுப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது குறிப்பாக பூமியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த ஒளிக்கற்றைகள், அதாவது இந்த ஒளி துகள்கள் மூலமாக தகவலை வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, அதுவும் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அதாவது ஒளியிலை வழியாக வந்து நம்ம தகவலை வந்து இந்த ஒளித்துகள்களை அனுப்பக்கூடிய தருணத்தில் அது 100 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய நேரத்தில் ஒளியோட வேகம் என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அதனால் அந்த தகவலோட தன்மை வந்து மாறுபடும். தகவலோட தன்மை, அந்த ஒளித்துகள்களோட தன்மை மாறுபட்டாலே அதில் வந்து ஏந்தி செல்லக்கூடிய அந்த துருவமயமாக்கல் செய்யப்பட்ட அந்த பிட், அதோட தன்மை என்ன ஆயிடும்னா மாறிடும். நாம் இதற்காக இது எந்த அடிப்படையில் வந்து தகவல் வந்து ஏந்தி செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நேரியல் மற்றும் சாய்வு அடிப்படையில் தான் வந்து தகவல் வந்து எடுத்து செல்லும். நேரியலில் 2 அடிப்படை இருக்குது. 0 டிகிரியில் வந்து கிடைமட்டமாக இருக்கக்கூடியது 0 என்ற பிட்டையும், செங்குத்தாக இருக்கக்கூடியது 1 என்ற பிட்டையும் வந்து ஏந்தி செல்லும். அதாவது 90 டிகிரியில் போலரைஸ் செய்யப்பட்ட குறியீடு கொண்ட ஒளித்துகள். அடுத்து சாய்வாக வந்து இருக்கக்கூடிய துகள்கள் வந்து மூளைவிட்ட வடிவமைப்பில் வந்து துகள் வந்து அனுப்பப்படும். அதாவது இந்த ஒளித்துகள் வந்து அந்த வரிசையில் அனுப்பப்படும். அதில் 45 டிகிரி வந்து 0ஆகவும் 135 டிகிரியில் இருக்கிறது வந்து 1ஆகவும் வந்து தகவலை வந்து எடுத்து செல்லக்கூடிய தன்மை கொண்டது. இதன் அடிப்படையில் 0101 அப்படின்னு தொடர்ச்சியாக ஒளித்துகள்கள் வந்து அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒளித்துகள் வந்து தகவலை எடுத்து சென்று கொண்டே இருக்கும். இதே மூலமாக தான் இதுலையும் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா, நேரியல் மற்றும் சாய்வு அடிப்படை வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒளித்துகள்களை தகவல் வந்து எடுத்து செல்லும். இதில் ஒரே ஒரு ஒளிக்கற்றை என்ன செய்யும் அப்படின்னா, இரண்டாக பிளவுபடுத்தப்பட்டு குவாண்டம் சிக்கலால் பிணைக்கப்பட்டு தான் ஒளித்துகள் வந்து அனுப்பப்படுது. அப்போது அதன் அடிப்படையில் இதை 100 கிலோமீட்டரை வந்து கடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒளியோட வேகம் குறையிறதுனால அதனோட ஆற்றலும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ தகவல் சரிவர வந்து அனுப்புனரிடம் இருந்து பெறுநருக்கு வந்து தகவல் கிடைப்பதில் ஒரு தாமதம் ஏற்படலாம், அல்லது அது சரிவர அந்த நபருக்கு ஒரு ரகசிய சாவியை பரிமாறக்கூடிய தன்மையில் வந்து தகவல் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2016 வந்து
சீனா இதற்காக மீசிய செயற்கைக்கோளை வைத்து பரிசோதனை மேற்கொண்டது. விண்வெளியில் காற்றினுடைய காற்று அதிகபட்சமாக இல்லாத காரணத்தினால அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது. அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒளித்துகள்களை குவாண்டம் சிக்கலால் பிணைத்து அனுப்புனர் மற்றும் பெறுநர் இந்த 2 வெவ்வேறு நபர்களுக்கு எந்த ஒரு தொலைவில் இருந்தாலுமே விண்வெளியிலிருந்து பூமிக்கு அனுப்புவது மிக எளிதாக இருக்கும். அதன் மூலமாக குவாண்டம் ஒளித்துகளோட தன்மை உடையாது அப்படிங்கிறத மையமாக வைத்து இவர்கள் ஒரு செயற்கைக்கோளையை அனுப்புகிறாங்க. அதுதான் மீசிய செயற்கைக்கோள். இந்த மீசிய செயற்கைக்கோள் பூமியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டரை கடக்கக்கூடிய அந்த தருணத்தில் அது மேலே பதிக்கப்பட்ட இந்த எஸ்பிடிசி உடைய முறையின் அடிப்படையில் தான் செயல்படக்கூடிய அந்த பீட்டா பேரியம் போரேட் ஆன அந்த பிபிஓ என்ற படிகம். அந்த படிகம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த 500 கிலோமீட்டரில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அது குவாண்டம் சிக்கலை ஏற்படுத்தி அந்த ஒற்றை ஒளித்துகளில் இந்த 2ஆக பிளவுபடுத்தப்பட்டு குறைந்த ஆற்றல் கொண்ட 2 ஒளித்துகள்களாக பிளவுபடுத்தி குவாண்டம் சிக்கலின் மூலமாக அந்த 2 ஒளித்துகள்களையுமே பிணைத்து அந்த தன்மையில் 2 வெவ்வேறு பட்ட இடத்துக்கு அது இந்த ஒற்றை அந்த துகள்களை அனுப்புகின்றது. அதுலேருந்து வெளியே போகக்கூடிய இந்த குவாண்டம் பிணைப்பால் பிணைக்கப்பட்ட இந்த சிக்கலால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 ஒளித்துகள்கள் ஒன்று பூமிக்கு கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், பூமியிலேயே கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி அந்த செயற்கைக்கோள் அந்த ஒளித்துகள்களை டெலிங்கா மற்றும் நன்சன் அப்படிங்கிற 2 வேறுபட்ட இடங்களுக்கு தகவலை அனுப்புகின்றது. அப்படி அந்த ஒளித்துகள்களின் மூலமாக ரகசிய சாவையும் அந்த 2 இடங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது. இந்த 2 இடங்களுமே தரை கட்டுப்பாட்டு மையங்கள். இந்த தரை கட்டுப்பாட்டு மையங்களுக்கு இந்த ஒளித்துகள்களின் மூலமாக ரகசிய சாவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவர்கள் இதற்காக ஒரு வீடியோ கால் ஏற்படுத்துகிறாங்க. அது குவாண்டம் செக்யூர்டு வீடியோ கால். இந்த குவாண்டம் செக்யூர்டு வீடியோ கால் மூலமாக அவர்கள் இருவருமே அந்த ரகசிய சாவையை சரிவர பயன்படுத்தி அந்த வீடியோ காலை அவர்கள் கொண்டதாக சொல்லப்படுகின்றன. இதன் மூலமாக சீனா மற்றும் ஆஸ்திரியா அந்த 2 நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா இந்த குவாண்டம் செக்யூர்டு வீடியோ கால் மூலமாக அவர்கள் 2014 ஒரு வெற்றிகரமாக அவர்கள் தகவல் தொடர்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அவர்கள் அங்கே அந்த பாதுகாப்பான ரகசிய தகவல் தொடர்பை அவர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கு. அது வெற்றிகரமாகவும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்ற தகவலும் கொடுக்கின்றன. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையின் அடிப்படையிலாக இப்போ நம்ம இந்தியாவில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையின் அடிப்படையில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஆராய்ச்சியில் குறிப்பாக குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் லெவலை அவங்க நேர்த்தியாக அடைந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த குவாண்டம் கணினிகள் இந்த குவாண்டம் என்கிரிப்ஷன் மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த ரகசிய சாவிகளை இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆன குவாண்டம் விசை பகிர்வோடைய ரகசிய சாவிகளை உடைக்க முடியுமா, அதை முறியடிக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் அந்த ஒட்டி கேட்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் இதில் குவாண்டம் இதற்காக இவர்கள் ஒளியிலையை பயன்படுத்துகின்றனர். அதன் மூலமாக எளிதாக இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை அடிப்படையில் அந்த தகவலை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கருவிகளால் ஏற்படக்கூடிய இந்த ஹார்வர்ட் ராசன் அதன் அடிப்படையிலுமே தகவல் சிதைவு ஏற்படலாம் என்பதும் பற்றி நம்ம இதுக்கு முன்னால் நாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இந்த குவாண்டம் கணினிகள் எப்படி தகவலை உடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது தகவல்களை உடைக்குமா அப்படின்னா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் முறையில் உருவாக்கக்கூடிய தகவல்களையும் அதனால் உடைக்க முடியுமா? இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமாக இந்த E91 புரோட்டோக்கால் பயன்படுத்துகிறாங்களே இது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கா? அதையும் அடுத்து இந்த விண்வெளியில் இந்த குவாண்டம் சிக்கலின் மூலமாக இவர்கள் தகவல் தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றில் இதில் எவ்வளோ செலவு அதிகபட்சமாக இருக்கும் என்ற எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதே தருணத்தில் குறிப்பாக இந்த குவாண்டம் கணினிகள் எம்மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை நாம் விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியில் நாம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமாக
விண்ணில் அனுப்பப்பட்ட மீசியஸ் செயற்கைக்கோள். அந்த மீசியஸ் செயற்கைக்கோள் என்ன செய்தது அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அந்த மீசியஸ் செயற்கைக்கோள் விண்ணில் இருந்து குவாண்டம் சிக்கல் மூலமாக ஒளித்துகள்களை இருவேறுபட்ட இடங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக தகவல் பரிமாற்றத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.